இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா they have mentioned it. So there is a 4-meter span is carrying a load as shown in the figure. Draw the shear force and bending diagram for this. இதுல வந்து கொஸ்டினை just read out properly. என்ன கேட்கறாங்களோ அது மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில கொஸ்டின்ல வந்து மேக்ஸிமம் மினிமம் கேட்கலாம். சில கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் கேட்காமையே கூட இருக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம்லாம் கேட்கல. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நோ நீட் டு ஐடென்டிஃபை மேக்ஸிமம் மினிமம். எங்க ஷியர் ஃபோர்ஸ் 0வா இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, என்ன கொஸ்டின் இருக்கோ யூ கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் தட், யூ ரைட் ஒன்லி ஃபார் தட் பர்டிகுலர் டேட்டா. ஓகே, so இதுல வந்து பாத்தீங்கன்னா they also mentioned what is the reaction. Reaction is given. So at A it is 3.5 kilonewton. At B it is 2.5 kilonewton. Okay, so data கொடுத்துட்டாங்க. So இதுவும் வந்து திருப்பி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. Don't identify the datas. Okay, sometimes இந்த டேட்டா தப்பா கூட இருக்கலாம். 3.5 2.5 இல்லாம வேற ஏதாவது டேட்டா கூட இருக்கலாம். ரைட், அந்த மாதிரி இருந்தா டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். அது கண்டுபிடிச்சனா யூ கெட் கன்ஃபியூஸ். கொடுத்த டேட்டா வச்சுட்டு யூ ஜஸ்ட் சால்வ் இட். ஓகேவா? ஸோ கொடுக்கணும் ஐடென்டிஃபை தி ரியாக்ஷன்ஸ். ரைட், ஸோ டு டூ ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் மினிமம் டயக்ராம் வாட் வி டூ, வி வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஓகே, ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு ஒரு பாயிண்டா வருவோம். when you start from right to left, downward direction, whenever you have a force at downward direction you have to consider as positive. Upward direction you consider as negative. Okay, so force எதெல்லாம் downwardல இருக்கோ அதெல்லாம் பாசிட்டிவா எடுத்துக்கணும், upward இருக்கதெல்லாம் நெகட்டிவா எடுத்துக்கணும். இது வந்து எதுக்கு? shear forceக்கு. what we talking is for shear force. for bending momentக்கு எப்படின்னா anti clockwise rotation இருந்ததுன்னா positive, clockwise rotation இருந்ததுன்னா negative. Okay, so you concentrate based on this particular data. Okay, so இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு B, D, C, A. So you have to start from B. You have to go one by one. Okay, we'll start. So first we are going for shear force. Shear force. So shear force at B. Shear force at B will be equal to B ல இருக்கிற சைடு மட்டும் தான் பார்க்கணும். ஸோ இந்த சைடு ரைட் சைடில் ரைட் ஐ ஹவ் டு லுக் ஒன்லி ஆன் திஸ் சைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த சைடில் இருக்கிறது மட்டும் தான் பார்க்குறோம். இந்த சைடில் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் விச் இஸ் 2.5 கிலோ நியூட்டன். ஓகே, அது அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இட் இஸ் நெகட்டிவ். ஸோ யூ ஆர் கெட்டிங் minus 2.5 கிலோ நியூட்டன். ஓகே, பியில் we are getting only minus 2.5 kilonewton. Next, shear force at D. When you go for shear force at D, இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிறேன். ரைட் சைடு மட்டும் தான் பார்க்குறேன். ரைட் சைடு பார்த்தோம்னா Dல ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2.5 தான் வருது. ஓகே, அகைன் இட் இஸ் 2.5 upward direction. So minus 2.5 kilonewton. Okay, next, shear force at C. So shear force at C வரும்போது look at this. Whenever you have UDL and point load, UDL point load combination இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் லோட் இல்லாம ஒரு தடவை எடுக்கணும், பாயிண்ட் லோடோட கன்சிடர் பண்ணிட்டு இன்னொரு தடவை எடுக்கணும். ஓகே, ஸோ whenever you have UDL point load connection ஒன்னா இருக்கும்போது you consider two cases. Case 1 without that 4 kilonewton. So first வந்து shear force at C without 4 kilonewton force. அது இல்லாம என்னன்னு பார்க்கணும். ஸோ அது இல்லாம அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 கிலோமீட்டர்ல ஒரு லைன் இங்க போட்டுக்கிறேன் சும்மா. ஸோ இதுல ரைட் சைட்ல இருக்கிற எல்லா ஃபோர்ஸஸும் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கு? 2.5 upward direction, அப்போ minus 2.5 பிளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூடிஎல் இருக்கு. ஸோ கிலோ நியூட்டன் பர் மீட்டர். ஸோ ஒரு மீட்டருக்கு 2 கிலோமீட்டர் இருக்கு. அப்போ இதுல இந்த மொத்தமா இது எவ்வளவு மீட்டர் இருக்கு பாருங்க. ஸோ 4 1.5 1.5 போயிடுச்சு, 3 போயிடுச்சு. ஸோ இப்போ ரிமைனிங் வந்து இது ஒன்று 1 தான்.
Okay, so C to D வந்து distance வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் தான் இருக்கு. So அப்ப 2 kilonewton into 1. Okay, W into L. 2 into 1. So அதான் வந்து அது downward direction. So 2 into 1. இதுதான் நம்மளுடைய force. So which will be equal to so minus 5.5 kilonewton. This is our C. Okay, this is without 4 kilonewton. With 4 kilonewton பார்க்கலாம். With 4 kilonewton. 4 kilonewton is downward force. இல்லையா? So அப்ப இந்த minus 0.5 ஓட add 4, which will be equal to 3.5 kilonewton. Okay, so இந்த வேல்யூ முடிச்சாச்சு. Right? So இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? Sir, without 4 kilonewton, minus 5, sir. இல்லப்பா minus 0.5 தானப்பா. 2.5 minus 2.5 plus 2. Correct தானே? Okay, sir. Okay, sir. Minus 0.5. Okay, right. So next we will go for A. Shear force at A. Shear force at A மொத்தமா எல்லாமே பார்க்க போறோம். ஸோ எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2.5, 3.5 ரெண்டுமே upward direction. So last point we will directly go minus 3.5 minus 2.5 plus in the force 4. Sir, minus 3.5 இல்லையா சார்? இது இருக்குல்லப்பா. Plus 3.5. இல்ல upward direction is negative. Force வந்து upward direction இருந்ததுன்னா negative. Okay, shear force diagram போடும்போது upward direction force is negative. அதனால இது minus 3.5. இது ஒரு 2.5 மேல போகுது minus 2.5. மீதி எல்லாம் கீழே வருது plus 4 plus 2 into 1. UDL மட்டும் 2 into 1 W into L. Okay, this is nothing but W into L. Okay, so overall பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா you will get 0. So overall you will get it as 0. So add பண்ணீங்கன்னா you will get it as 0. Okay, இல்லைன்னா எப்படி பண்ணலாம், இந்த லாஸ்ட் வேல்யூல இருந்து கூட கன்சிடர் பண்ணலாம். Okay, it is up to you. Right? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூக்கு? சார் யூடிஎல் அது எப்படி WL/2 அந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? இந்த இதுக்குங்களா? ஆமாம் சார். ஒன்னே ஒன்று வச்சு இது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து உங்களுடைய பீம். ஓகே, இந்த பீம்ல வந்து யூடிஎல் இப்படி இருக்கு. இது வந்து லென்த் எல், இது வந்து டபிள்யூ அப்படின்னா, ஸோ டபிள்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நியூட்டன் பர் மீட்டர்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு மீட்டருக்கு இவ்வளோ நியூட்டன். இப்போ எத்தனை மீட்டர் இருக்குங்க? எல் மீட்டர் இருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா ஃபோர்ஸ் வந்து வேல்யூ, இது வந்து ஃபோர்ஸோட வேல்யூ என்ன வரும்னா டபிள்யூ இன்ட்டு எல்னு வரும். டபிள்யூ இன்ட்டு எல். ஒரு மீட்டருக்கு டபிள்யூ, அப்ப எல் மீட்டருக்கு டபிள்யூ இன்ட்டு எல். ஓகேங்களா? இது புரியுதுங்களா ஃபோர்ஸ்? எஸ் சார். ஓகே, இதே இது வந்து பாத்தீங்கன்னா மொமெண்ட் எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மொமெண்ட் எடுக்கிறோம், மொமெண்ட் அட் ஏ எடுக்கிறோம். சாரி, இது ஏன்னு போட்டா கன்ஃபியூஸ் ஆயிடும், பி போட்டுக்கிறேன். மொமெண்ட் அட் பி எடுக்கிறோம். ஸோ மொமெண்ட் அட் பி எடுக்கும்போது மொமெண்டோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதுதான் வந்து மொமெண்டோட ஃபார்முலா. இப்போ ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல பார்த்துருக்கோம் பாரு, அதான் ஃபோர்ஸ் டபிள்யூ இன்ட்டு எல். இப்போ டபிள்யூ இன்ட்டு எல் தான் ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது யூடிஎல்ல வந்து ஓவரால் டிஸ்டன்ஸ் எங்க இருக்கும்னா சென்டர்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். ரெக்டாங்கிளோட சென்ட்ராய்டு பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஓவரால் ஃபோர்ஸ் எங்க இருக்கும்னா சென்டர்ல L/2 டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஓகே, இப்போ W இன்ட்டு எல் இன்ட்டு L/2 போடுவோம். ஓகே, இந்த W இன்ட்டு எல்ன்றது ஃபோர்ஸ், L/2ன்றது டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா?
எஸ் சார், புரியுது சார். ரைட்? ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸுக்கும் மொமெண்ட்டுக்கும் உள்ள இது. ஸோ ஃபோர்ஸ்னா டபிள்யூ இன்ட்டு எல் மட்டும் வரும் யூடிஎலுக்கு. மொமெண்ட்னா டபிள்யூ இன்ட்டு எல் இன்ட்டு எல் பை டூன்னு வரும். ஓகே, எக்ஸ்ட்ராவா இந்த எல் பை டூவும் சேர்த்து வரும். ரைட்? ஓகே. ஸோ நான் இதுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் பெண்டிங் மொமெண்ட். ஸோ இதே தான் ஐ எம் கோயிங் டு காப்பி திஸ். ஓகே, சேம் திங் ஐ எம் காப்பிங் ஹியர் and I am putting here. Okay. Right? So, இப்போ let me go for bending moment. Bending moment moment எடுக்கணும் ஒவ்வொரு இடத்துக்கும். So, usually for a simply supported beam, bending moment at ends வந்து 0. அதாவது bending moment இந்த இடத்துலயும் எப்பயுமே 0 தான் இருக்கும். Simply supported beam. Directly you can write, no need to calculate. Okay. அப்ப bending moment at B என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. calculate பண்ண வேணாம். அடுத்தது பெண்டிங் மூமெண்ட் அட் டி, இது மட்டும் கேல்குலேட் பண்ணுவோம். பெண்டிங் மூமெண்ட் அட் டி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு லைன் போட்டுக்கிறேன். டில மொமெண்ட் எடுக்கிறேன். லெஃப்ட் சைடு மட்டும் தான் சார், ரைட் சைடு மட்டும் தான் பார்க்கணும். ஃபோர்ஸ் வந்து 2.5 இருக்கு, அதோட டிஸ்டன்ஸ் வந்து 1.5. ஸோ இது எப்படி ரொட்டேட் ஆகுது? இப்படி ரொட்டேட் ஆகுது. இட் இஸ் ரொட்டேட்டிங் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ இப்போ 2.5 இன்டூ 1.5. ஓகே, ஸோ இதான் வந்து பெண்டிங் மொமெண்ட் அட் டி. ஸோ W into L, force into perpendicular distance. Okay, so force into perpendicular distance, right? So எவ்வளவு வருது வேல்யூ? 3.75 sir. 3.75 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ யூனிட் வந்து இது கிலோ நியூட்டன், இந்த 1.5க்கு யூனிட் வந்து மீட்டர், அதாவது கிலோ நியூட்டன் மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் we'll go for bending moment at C. பெண்டிங் மூமெண்ட் அட் சி வரும்போது இதை விட்டுருவோம். ஓகே, ஸோ I'll go for it. ஸோ இந்த இடத்துல லைன் போடுறோம். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த 4 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் இல்லை, அப்போ இது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்னென்ன இருக்கு? இந்த யூடிஎல் இருக்கு, ஒரு பாயிண்ட் லோட் இருக்கு. அதுக்கு தான் கால்குலேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் லோடு பார்த்துக்கலாம். 2.5 இதோட மொத்தமா டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 பிளஸ் 1. ஏன்னா சிக்கு எடுக்கிறோம், சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இந்த ஃபோர்ஸோட டிஸ்டன்ஸ். இந்த ஃபோர்ஸ் சிக்கு வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 1.5 இன்டூ 1, சாரி பிளஸ் 1, விச் இஸ் 2.5 டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ 2.5 ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? அதுவும் 2.5, விச் இஸ் 1.5 பிளஸ் 1. ஓகே, எப்படி ரொட்டேட் ஆகுது? ரொட்டேட்டிங் இன் ஆன்டி கிளாக்வைஸ், அதெல்லாம் பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இதுக்கு பார்க்குறோம், யூடிஎலுக்கு. யூடிஎலுக்கு பார்க்கும்போது மைனஸ், ஏன் மைனஸ்னா ஆன்டி கிளாக்வைஸ், இது இஸ் கிளாக்வைஸ், ரொட்டேஷன் இஸ் கிளாக்வைஸ். W into L, so force into distance, 2 into 1 into L by 2, W into L into L by 2. இதோ இங்க போட்டிருக்கோம் பாருங்க, இந்த இடத்துல போட்டிருக்க அதே தான். W into L into L by 2. W வந்து இதுல வந்து 2, L வந்து 1. இப்போ W into L into L by 2. L by 2 வந்து 1 by 2. ஓகே, இதுதான் வந்து ஓவரால் பெண்டிங் மொமெண்ட் அட் சி. ஸோ எவ்வளோ வருது இதுக்கு வேல்யூ? கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. எவ்வளோ? 5.25 sir. 5.25. Okay, good. So 5.25 kilonewton meter. Okay. So next bending moment at A. நம்ம கண்டுபிடிக்க வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன பெண்டிங் மொமெண்ட் அட் A காணறது, காணறதுல 0 0 போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி எழுதுனாவே யூ வில் கெட் அரௌண்ட் 6 to 7 மார்க்ஸ். ஏன்னா வந்து இன்னும் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் டயக்ராம் வரையல, ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து they will verify shear force and bending moment diagram. அது வந்து அந்த கரெக்டா இருந்ததுன்னா they will give full marks. If there is a mistake in the diagram, then they will verify this values.
பெண்டிங் மூமெண்ட் வேல்யூஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க் வரும். ஓகேங்களா? அதாவது 3 marks for shear force values, 3 marks for bending moment values. Remaining 4 marks is for that bending moment and shear force diagrams. Okay. So அதனால வந்து பாத்தீங்கன்னா மேக் ஷுர் யூ ரைட் ஆல் திஸ் டேட்டா. அப்படியே டைரக்டா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிடாதீங்க, இந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதணும். ஓகேவா? ரைட். ஸோ நவ் ஜஸ்ட் ஐ ஆம் ஜஸ்ட் ரைட்டிங் திஸ். என்னென்ன இருக்கு, ஷியர் ஃபோர்ஸ் இதெல்லாம் வேல்யூ இருக்கு. ஓகே, ஐ வில் ஸ்க்ரால் அண்ட் வில் மார்க் இட். இப்போ we will go for shear force and bending moment diagram. So அதெல்லாம் வந்து நம்மளுடைய particular values. Okay, so I'll go for a line. Okay, I'm going to draw a line. So first, what you are going to do, I'm going to draw one horizontal line. So something like this. Okay, so this is my horizontal line. So okay, இப்போ என்னால கரெக்டா வரைய முடியல, but anyway, so this is my horizontal line. Now so let me mark the shear force points. First பார்த்தீங்கன்னா B ல வந்து எவ்வளவு இருக்குன்னா -2.5. so அப்ப இந்த லைனுக்கு கீழே, so this is the point where you'll get -2.5. okay, அதே மாதிரி C யும் பார்த்தீங்கன்னா -2.5 தான். so அப்ப இந்த இடத்துல வந்து I'm going to mark 2.5. okay, so the next one is C ல without, sorry, D லயும் 2.5 அதுவும் மார்க் பண்ணியாச்சு. C ல வந்து பாத்தீங்கன்னா without point load is -0.5, with point load is 3.5. so அப்ப first வந்து without point load, C ல வந்து 2 பாயிண்ட், you have 0.5 here and 3.5 here. okay, the last shear force at A வந்து 0. so shear force at A வந்து 0. okay, how to mark this, how to draw it here? so point load எதுனா vertical line வரையணும். so அப்ப இங்க இருந்து we'll start from here, right to left னா we start from here, இங்க இருந்து ஒரு vertical line. okay, அந்த point 2.5 கனெக்ட் பண்றதுக்கு. next, no load condition, load இல்லனா you have to draw horizontal line. so அப்ப you have to draw horizontal line like this. okay, so horizontal line. next, UDL இருக்கு, UDL இருந்ததுன்னா incline line. அப்ப இந்த 2.5 ல இருந்து 0.5 க்கு incline line. okay, so this is my incline line. next, இங்க ஒரு point load இருக்கு, இப்போ 0.5 ல இருந்து 3.5 ஒரு vertical line. next, 3.5 ல இருந்து 0 கனெக்ட் பண்ணோம், இந்த இடத்துல லோடே இல்ல, லோடே இல்லனா horizontal line. you have to go for a horizontal line. so horizontal line போட்டுட்டோம். லாஸ்டா connect this, ஏன்னா இது வந்து vertical point load இருக்கு, vertical line. so இதை ஷேட் பண்ணீங்கன்னா this is our shear force diagram. okay, இந்த shear force diagram ஏதாவது டவுட் இருக்குங்களா? No, sir. ஓகே. okay, next bending moment diagram. so bending moment diagramக்கு அதே மாதிரி you draw an horizontal line. okay, so draw an horizontal line, mark it. so you know that bending moment at the ends are 0. so இப்போ இதுவும் 0, இதுவும் 0. remaining points, bending moment at D வந்து 3.75, bending moment at C வந்து 5.25. bending moment at D, this is 3.75, இது வந்து 5.7, 5.25. so how to connect this bending moment? no load conditionக்கு incline line. so அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு incline line. okay, so sorry, parabola மாதிரி இருக்கு, but it's incline line. அதே மாதிரி இதுவும் ஒரு incline line, அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு incline line. sorry. so this is incline line, right out. okay, this is an incline line. 3.75 ல இருந்து 5.25 வந்து இது வந்து இட்ஸ் a parabola, ஏன்னா வந்து UDL இருக்கு, so curve கனெக்ட் பண்ணுங்க. right, but you don't mention maximum, ஏன்னா வந்து இந்த இடத்துல தான் 0 வருது, இங்க இதான் மேக்ஸிமம். ஓகே, சும்மா ஒரு லைட்டா ஒரு curve, right? so அதே மாதிரி இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு incline line. so why that incline line? because no load condition. okay, this is our bending moment diagram. okay, any doubt in this?
Yes. No, sir. Right. So most of the problems, இது வந்து you have to practice it. Shear force maneuver diagram you consider as a last point. இது எல்லாத்தையும் மற்றதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க. ஏன்னா வந்து இதுவே நிறைய எடுத்துக்கும். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் இஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா யூ ஓன்ட் கெட் இட். இது மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ட்ரை டு ட்ரா தி ஷேப் ஃபோர்ஸ் அண்ட் maneuver diagram.